ப்ளசன்ட் டே டு ஆல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில் என்ன அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல மதிப்புமிக்க தகவல்களையும் ஒரு ஆர்வமான ஒரு கான்டென்ட்டையும் நம்ம தயாரித்து அதன் மூலமாக நம்ம வியூவர்ஸோட இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணி அவங்களோட ஆர்வத்தை கெயின் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் கான்டென்ட் மார்க்கெட்டிங். இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான வாடிக்கையாளர்கள், அதாவது லாபகரமான வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு கிடைப்பாங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து நம்மளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு, அதாவது ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். கான்டென்ட் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவாங்க. இது மூலமாக உங்களோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் நோக்கி போகும். தேர்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் என்கேஜ்மெண்ட் ரேட். என்கேஜ்மெண்ட் ரேட் அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் இடையான அந்த ஸ்டேபிள் கனெக்ஷன், அவங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இவ்வளோ கான்டென்ட் மார்க்கெட்டிங்கோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளாகிங், செகண்ட் வீடியோ கான்டென்ட், தேர்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ், ஃபோர்த் சோஷியல் மீடியா போஸ்ட், 5 பாட்காஸ்ட், 6 இபுக்ஸ். பிளாகிங் பற்றி பார்ப்போம். நீங்கள் உங்கள் சர்வீஸோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்ஸ் சார்ந்து ஏதாவது பிளாக்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, அதுவும் நல்ல SEO யூஸ் பண்ணி நல்ல பிளாக்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து உங்கள் சர்வீஸோ இல்லை நெச்சை சார்ந்து தேடும் போது வெப் சர்ச் ரிசல்ட்டில் உங்களோட பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது மூலமாக வியூவர்ஸ் வந்து உங்களோட கனெக்ட் ஆவாங்க. இப்படி கனெக்ட் ஆகிறது மூலமாக வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படும். திரும்ப திரும்ப உங்கள் பிளாக்ஸ் நிறைய வந்து படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் வந்து நீங்கள் தான் ஒரு வல்லுனர் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிளாகிங் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ கான்டென்ட் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ கான்டென்ட் அப்படிங்கிறது யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ். இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நல்ல குவாலிட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணாமல் உங்கள் வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், உங்கள் நிச்சய சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரீச் நல்லா கிடைக்கும். இன்ஃபோகிராஃபிக்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கிராஃபிக்ஸ், அதாவது இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தகவல்களை வந்து கிராஃபிக்ஸ் வடிவமைப்பில் நம்ம உருவாக்கி அது மூலமாக நம்ம தகவல்களை பரிமாறும் போது உங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களை நிறைய ரீச் பண்ணுவாங்க. இன்ஃபோகிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்படி இன்ஃபோகிராஃபிக்ஸ் மூலமாக நீங்கள் தகவல்கள் பரிமாறும் போது சிக்கலான தகவல்களை கூட ரொம்ப எளிமையாக உங்களோட வியூவர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியும். அடுத்தது இன்ஃபோகிராஃபிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நிறைய வியூவர்ஸோட கவனத்தை நம்மளோட பிராண்ட் பக்கம் இழுக்க முடியும். செகண்ட் திங் வந்து பிராண்டுக்கான ஒரு அவேர்னஸ் உருவாகும். உங்கள் பிராண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படும். இந்த இன்ஃபோகிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதன் மூலமாக நிறைய பேர் உங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ரீச் வந்து அதிக அளவில் இருக்கும். சோஷியல் மீடியா போஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் நம்ம நிறைய போஸ்ட் போடும்போது அது மூலமாக நம்மளுக்கு நிறைய ரீச் கிடைக்கும். இது ஒரு நல்ல பெனிஃபிட், பயன்படுத்திக்கோங்க. பாட்காஸ்ட் பற்றி பார்ப்போம். பாட்காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட்டோ இல்லை லாங் ஃபார்ம் ஆடியோ கான்டென்ட்டாவோ நம்ம டெலிவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், இப்படி லாங் ஃபார்மில் வீடியோ கான்டென்ட் போடுறது மூலமாக இல்லை லாங் ஃபார்மில் ஆடியோ கான்டென்ட் போடுறது மூலமாக வியூவர்ஸ் ரொம்ப நேரம் நம்ம சேனலில் இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அங்கே பாட்காஸ்ட் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க. வியூஸ் நிறைய போகுது, லைக்ஸ் நிறைய போகுது. இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வேல்யூபிளான கான்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டோ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டோ அதை பார்க்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்டோ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டோ அதை விரும்பி பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ கான்டென்ட், ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ கான்டென்ட் போடணும் அப்படின்னா யூடியூப் பயன்படுத்திக்கோங்க. இல்லை லாங் ஃபார்ம் ஆடியோ கான்டென்ட் போடணும் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை மாதிரி வலைத்தளங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ரீச் அதிகமாக இருக்கும். புக்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம நேரில் படிக்கக்கூடிய புக்ஸ் மாதிரியே சமூக வலைத்தளங்களில் நம்ம புக்ஸ் நிறைய படிக்கலாம். இந்த புக்ஸ் வந்து நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் சர்வீஸோ உங்கள் ப்ராடக்ட் சார்ந்தோ நீங்கள் ஃப்ரீ புக்ஸாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது வியூவர்ஸ் வந்து அதை படிப்பாங்க. படிச்சுட்டு அங்கே கீழே வந்து நீங்கள் சைன்அப் பட்டன் வச்சு புது கஸ்டமர்ஸை நீங்கள் சைன்அப் பட்டன் மூலமாக அவங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வாங்கி ரீச் பண்ணிக்கலாம். கான்டென்ட் மார்க்கெட்டிங்கை எப்படி ஆரம்பிக்கிறது அதுக்கான சில டிப்ஸ் பற்றி பார்ப்போம். டிப் நம்பர் 1, நீங்கள் கோல் செட் பண்ணணும். ஸோ அந்த கோல் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு வெப்சைட் டிராஃபிக் கொண்டு வரதுக்காக இருக்கலாம், இல்லை ஃபாலோயர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக இருக்கலாம், இல்லை உங்களோட சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஸோ என்னவா இருந்தாலும் உங்கள் கோல் என்னவோ அந்த கோலை முதல்ல செட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2,
உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாரோ அவங்கள கண்டுபிடிங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு கான்டென்ட் கொடுங்க. இது மூலமாக உங்களுக்கு ரீச் அதிகமாகும். டிப் நம்பர் 3, வேல்யூபிளான கான்டென்ட்டை கொடுங்க. ஸோ உங்கள் கான்டென்ட் வந்து உங்கள் வியூவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கான்டென்ட்டை படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் பேஜ்லேயோ உங்கள் கான்டென்ட்லேயோ அவங்க இன்னும் அதிக நேரம் செலவிடுற மாதிரி ஒரு கான்டென்ட்டை தயாரிச்சுக்கோங்க. டிப் நம்பர் 4, உங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸ் எந்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ அவங்க எந்த சமூக வலைத்தளங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கா இல்லை யூடியூபா இல்லை ட்விட்டரா, எந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்காங்களோ அங்கே நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீச் அதிகமாக இருக்கும். டிப் நம்பர் 5, உங்கள் கான்டென்ட்டில் SEO யூஸ் பண்ணுங்கள். ஸோ SEO அப்படிங்கிறது வந்து உங்கள் கான்டென்ட்டை உங்களோட வியூவர்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிப்பாங்க, என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்களோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் உங்கள் கான்டென்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் SEO யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கான்டென்ட் வந்து உங்கள் வியூவர்ஸ்க்கு அதிகமாக போய் சேரும். டிப் நம்பர் 6, உங்கள் கான்டென்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் கான்டென்ட்டில் இனி என்னென்ன விஷயங்களெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு கூட நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்கள் கான்டென்ட்டை சூப்பராக ரெடி பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.